ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா இன்டர்வல். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹீரோஸ், அதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஹீரோஸ் கான்செப்ட்லேயே படங்கள் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஹீரோஸும் இருந்து படங்கள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் விரல விட்டு எண்ணிடலாம். ஏன்னா கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் ரேரான ஒரு ஃபெயிலியர் கான்செப்டாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த கான்செப்ட்ல வந்த பெரிய படங்கள் எதுவும் பெருசா ஓடல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த வகையில இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறது கோலிவுட்டோட சூப்பர் ஹீரோஸ் லிஸ்ட் தான். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு சினிமா இன்டர்வல். வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். பாலையா ஃபேன்ஸை மன்னிச்சிருங்க, இது பாலையாக்கான வீடியோ கிடையாது. பிகாஸ் அவர் தான் ரியல் சூப்பர் ஹீரோ. அவருக்கு இங்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் கோலிவுட் ஹீரோவே இல்லை. அது மட்டும் இல்லாம அருந்ததி ஃபேன்ஸ், காஞ்சனா ஃபேன்ஸ், நீயா படத்துல வர பாம்பு ஃபேன்ஸ், அந்நியன் ஃபேன்ஸ், வல்லரசு விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிறது இருக்கு. பட் இவங்க யாரையுமே சூப்பர் ஹீரோவா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்நியன் கொஞ்சம் விதிவிலக்கு. பட் அவரு நல்ல விதமா பண்ணியிருந்தாருன்னா, நல்லதுதான் பண்ணாரு. பட் நல்ல விதமா பண்ணல அப்படிங்கிறதுனால அவரையும் நம்ம சூப்பர் ஹீரோ லிஸ்ட்ல சேர்த்த முடியாது. பேஷண்ட் லிஸ்ட்ல தான் சேர்த்து அட்மிட் பண்ணோம். ஸோ அதனால இவங்களெல்லாம் விட்டுருங்க. இது இல்லாம யார் யாரெல்லாம் சூப்பர் ஹீரோவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி சயின்டிஃபிக் சூப்பர் ஹீரோஸ், அதாவது சயின்ஸை பேஸ் பண்ணி வந்த சூப்பர் ஹீரோஸ். இந்த லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுல 2 கேரக்டரை ஒரே ஆள் பண்ணியிருக்காரு, நம்ம சூர்யா அண்ணன். அது என்னடா கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 படத்துல வர மணி ஆர் ஆத்ரேயா. 2 பேருமே அந்த ஒரு வாட்சை கையில கட்டிக்கிட்டு, ஸோ அவங்க வந்து டைமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதனால டைமை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் ஹீரோ கேட்டகரியில அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன். இல்லடா இது சூப்பர் ஹீரோவா நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னா அது உங்க ஒப்பீனியன். நீங்க கீழே கமெண்ட்ல என்ன திட்டிட்டு கூட போலாம். ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த 24 படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க டைமை கண்ட்ரோல் பண்ற கேரக்டர்ஸா இருக்கிறதுனால இவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நான் இவங்கள சூப்பர் ஹீரோ கேட்டகரியில கொண்டு வந்து வைக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல 7ஆம் அறிவுன்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்சு வந்த படம். எனக்கு அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. 7ஆம் அறிவு படமும் ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண கான்செப்ட் தான். இங்க வந்து டாங்லி பல கலைகளை இன்க்ளூடிங் வர்மக்கலையும் கத்துக்கிட்டு கண்ணாலேயே மயக்குவாரு. ஸோ அவருமே அங்கே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அவருக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி சூப்பர் ஹீரோவா இருந்த போதி தர்மனோட அந்த ஒரு ஜீனை இங்க இருந்த அரவிந்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க சயின்டிபிக் மூலயமா. ஸோ அதுக்கப்புறம் அரவிந்த ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திருப்பாங்க ஸ்ருதிகாசன். ஸோ அதனால இந்த படத்தையும் இந்த கேரக்டரையும் நான் சூப்பர் ஹீரோ லிஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ 7ஆம் அறிவுல வந்த அரவிந்த், அதாவது போதி தர்மனோட வம்சாவளியில பிறந்ததுனால அவருக்கும் அந்த சக்திகள் இருக்கு. அதாவது நார்மல் ஹியூமனை விட எக்ஸ்ட்ரா சூப்பர் நேச்சுரல் சக்தி கொண்டு இருக்கிறதுனால அது சயின்டிஃபிக் மூலியமா வந்துச்சோ ஜீன் மூலியமா வந்துச்சோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் பவர் இருக்குல்ல, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, இவங்களை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுல்ல, அதனால அவர் சூப்பர் ஹீரோ தான். இந்த லிஸ்ட்ல நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ, இவர் எப்படி இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறதுன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன்னா இவர் யாரும் பெருசா சூப்பர் ஹீரோவா ஏத்துக்க மாட்டாங்க. இங்க எப்படி மார்வலுக்கு ஒரு விஷன் இருக்காரோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு எந்திரன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்திரன், சிட்டி த ரோபோட், ஸோ அவரையும் நான் சூப்பர் ஹீரோ லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். பட் இது ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பிகாஸ் அது ஒரு ரோபோட் அப்படிங்கிறதுனால அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை யார் வேணா எப்படி வேணா மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால இதை நான் சூப்பர் ஹீரோ கேட்டகரியில் வைக்கல. பட் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படமா தான் எல்லாருமே பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களையும் இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது தப்பா இருந்துச்சு அப்படின்னா என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். மனசுங்கள்னு இருந்தா தப்பு பண்றது சகஜம் தானே. கொஞ்சம் நான் நிறையவே வேற பண்ணுவேன். சரி, ஓகே. அதே மாதிரி இன்று நேற்று நாளை, மார்க் ஆண்டனி படங்கள்லாம் டைம் மிஷினை வச்சு வரும். இதெல்லாம் ஆட் பண்ணலாமா இந்த லிஸ்ட்லங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏன் ஆட் பண்ணல அப்படின்னா அங்க மெஷின் தான் ஹீரோ. அதை வச்சு பெருசா யாரும் ஹீரோயிசம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால தான். அடுத்த கேட்டகிரி காஸ்டியூமு, கேட்ஜெட்ஸு, கொஞ்சம் ஹீரோயிசம். இது 3ம் கலந்த சூப்பர் ஹீரோஸ். இப்படி எடுத்து பார்க்கும்போது இதை விஜயில் ஆரம்பிச்சு எஸ்கே வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர்லாம் யார் யாருங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கந்தசுவாமி. கந்தசுவாமியை பொறுத்த வரைக்கும் அந்த கந்தசாமி படத்தில் அவர்கிட்ட காசு இருக்கும்,
அது மட்டும் இல்லாம கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாரு. அண்ட் அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அதாவது நெறைய கலைகள் கத்து வச்சிருப்பாரு. ஃபைட் நல்லாவே தெரியும். ஸோ இதையெல்லாம் வச்சு அவர் அவர் ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திருப்பாரு. இன்ஃபாக்ட் அதுல கடவுளா அப்படியே வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்குள்ள ஆட் ஆகும். இது எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் கான்செப்ட் தான். வேற எதுவும் கிடையாது. கையில காசு நெறையா இருக்கும். கேட்ஜெட்ஸ் இருக்கும். ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அத வச்சு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சேம் அதுதான் கந்தசாமி இங்க பண்ணியிருப்பாரு. ஒரு ராபின்ஹுட் வேல தான். பட் இருந்தாலும் இங்க அவர வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா கன்சிடர் பண்ணலாம். ஸோ கந்தசாமி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவும் தமிழ் சினிமாவுல இருந்திருக்காரு. அடுத்தது நம்ம மிஸ்கின் தவிர்க்க வேண்டிய படம். பட் இது தவிர்க்கக் கூடாத ஒரு படம் தான். முகமூடி அப்படிங்கிறது. முகமூடி மிஸ்கின் இயக்கத்துல வந்த ஒரு படமா அப்படின்னு கேட்கிற மாரியான ஒரு படமா இருந்துச்சு. அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. நான் ஒண்ணு நெனச்சு எடுத்தேன். பட் அது நெனச்சது வரல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. பட் முகமூடி அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ படம்ங்கிறதுல டவுட்டே வேணாம். சேம் கந்தசாமிக்கு என்ன சொன்னனோ, அதேதான் இந்த பக்கம் ஜீவா, முகமூடி அவங்களுக்கும் அடங்கும். முகமூடி படத்துல இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதற்காக அவரோட தாத்தா வந்து ஒரு டிசைன் பண்ணி குடுப்பாரு. இது ஆல்மோஸ்ட் பேட்மேன் டிசைன் மாரியே தான் இருக்கும் இந்த காஸ்டியூம் அப்படிங்கிறது. அத போட்டதுக்கப்புறம் அவர் அவரையே சூப்பர் ஹீரோவா உணர்வாரு. அவருக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கில் எதுவும் கிடையாது. தலைவனுக்கு ஒரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். அத யூஸ் பண்ணி தன்னை சூப்பர் ஹீரோவா கன்வெர்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த முகமூடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகும் அந்த படத்துல. சூப்பர் ஹீரோ அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம் தான் அப்சல்யூட்லி. இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கூட சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி எதையும் எடுத்திருக்க மாட்டாங்க. பட் முகமூடி அப்படிங்கிற படம் சூப்பர் ஹீரோவா மென்ஷன் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. பட் இந்த முகமூடி சரியா போகல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கூடுதலான விஷயம். சேம் முகமூடி மாதிரியே இருக்கிற இன்னொரு படம், இல்ல முகமூடி பிளஸ் கந்தசாமி மாரி இருக்கிற இன்னொரு படம் வேலாயுதம். வேலாயுதமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல தான் வரும். இதுவுமே சேம் கந்தசாமி டைப் ராபின்ஹுட் படம் தான். முகமூடி அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். பட் கந்தசாமி மாரியே தான் வேலாயுதம். வேலாயுதம் மாரியே தான் கந்தசாமி. இது ஒரே மாரி தான் இருக்கும் இந்த 2 பேட்டர்னுமே. ஏன் சொல்றேன் அப்டின்னா, 2 பேருமே வந்து வெளியில நார்மலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்டின்னா, அந்த ஒரு காஸ்டியூம போட்டுக்கிட்டு அவங்க சூப்பர் ஹீரோவா மாறுவாங்க. எல்லா சூப்பர் ஹீரோவும் இதான் பேசிக் கான்செப்ட். பட் இவங்களுக்குன்னு தனியா எந்த பவரும் இருந்தது கிடையாதுங்கிறது தான் உண்மை. பட் இங்க சேம் வேலாயுதமும் அதே டைப் ஆஃப் ஒரு சூப்பர் ஹீரோவா தான் இருந்திருக்காரு. அதனால இந்த லிஸ்ட்ல வேலாயுதம் அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பர் ஹீரோவையும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். கெட்டப் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. பட் படம் தான் கொஞ்சம் ஓடல. டிசப்பாயின்ட்மென்ட். இந்த கேட்டகரியில இருக்கிற இன்னொரு சூப்பர் ஹீரோ, ஹீரோ. எஸ், அவர் தான் ஹீரோ. வேற யாரும் கிடையாது. சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளிவந்த ஹீரோ அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல அவர் ஹீரோவா இருந்தாலும், அங்க ஹீரோவா ஆக்சுவலி அர்ஜுன காட்டுனதுனால படம் ஃபெயிலியர். அதான் உண்மை. பட் இந்த படமே ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல உருவானது தான். இங்க சக்தி அப்படிங்கிற கேரக்டர்ல சிவகார்த்திகேயன் வருவாரு. எத்தனை பேர் இந்த படத்த பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நான் கதைய கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். சக்திங்கிற கேரக்டர்ல வருவாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சக்திமான் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையா இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல இவர் கூட இருக்கிற ஒரு சில பசங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்கள காப்பாத்துறதுக்காக இவர் ஹீரோவா அவதாரம் எடுப்பாரு. அதுக்கேத்த மாரியான காஸ்டியூம் அப்படிங்கிறது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா யோசிச்சு இந்த காஸ்டியூம் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணப்படும். இந்த ஒரு மாஸ்க் நல்லா இருக்கும். மாஸ்க் இந்த படத்துக்கு வந்து வச்சு செம்மையா ப்ரமோட் பண்ணாங்க. இதுவுமே ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படிங்கிற மாரி தான் எடுத்திருந்தாங்க. பட் இந்த படம் அவ்வளவா சக்சஸ் ஆகலங்கிறது தான் உண்மை. இந்த படத்த எடுத்தவரோட மத்த எல்லா படங்களும் ஹிட்டுங்கிறது கூடுதலான விஷயம். அது யாருங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சிவகார்த்திகேயன வச்சு சேம் அவருக்கு ஒரு பெருசா பவர்லாம் கிடையாது. இங்க காஸ்டியூம் அண்ட் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஹீரோவா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இந்த சூப்பர் ஹீரோவ காப்பாத்தவே இன்னொரு ஹீரோ ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற ஒருத்தர் வர வேண்டிய காரணமா இருந்ததுனால, இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. இன்ஃபாக்ட் நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து எல்லா படமும் பெருசா வசூல் பண்ணாத ஃப்ளாப் படங்களா தான் இருக்குங்கிறது கூடுதலான விஷயம். இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே காஸ்டியூம், கேட்ஜெட்ஸ் அண்ட் ஹீரோயிசம் இத பேஸ் பண்ணி ஹீரோவா அவதாரம் எடுத்தவங்க. பட் இவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோ அவதாரத்துல இருந்தவங்க சூப்பர் ஹீரோ படங்கள்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்டதும் கூட. அடுத்த கேட்டகரி மித்தாலஜிக்கல் இல்ல சாமி கேட்டகரி அப்படின்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில இருக்கிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தன் ரமேஷ். சாரி, ஜித்தன் படத்துல ஹீரோவா நடிச்ச சூர்யாங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து எதுக்கும் உதவாத, எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு, என்ன பண்றதுன்னே தெரியாம, காதலும் சரிப்பட்டு வராம, வீட்லயும் உத வாங்கிட்டு, இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் டிசப்பாயின்ட்மென்ட்ல கடவுள போய் திட்ட, கடவுள் ஒரு வரம் குடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஒரு இன்விசிபிள் பவர் அப்படிங்கிறது ஜித்தனுக்கு கிடைக்கும். ஐ மீன் அந்த சூர்யா கேரக்டருக்கு கிடைக்கும். அவரு ஜித்தனா வலம் வருவாரு. இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட்.
இத மேக்ஸிமம் ஒரு சூப்பர் ஹீரோ படமா இல்லாம, ஒரு லவ் படமா கொண்டு போனதுனால, இத நம்ம சூப்பர் ஹீரோ கேட்டகரியில வச்சுக்கிறதே கிடையாது. பட் ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான். ஸோ, அதனால இவரையும் நம்ம சூப்பர் ஹீரோ லிஸ்ட்ல தான் ஆட் பண்ணி ஆகணும். அடுத்ததா இந்த கேட்டகரியில இருக்கிற இன்னொரு ஹீரோ, சத்யா ஃப்ரம் மாவீரன். எஸ். மாவீரன் மகதீரா மாவீரன் கிடையாது. சிவகார்த்திகேயன் நடிச்ச மாவீரன். ஸோ, அதிலயுமே ஹீரோ வந்து ஒரு கோழை, ஒரு பெருசா பயப்படுற ஒரு ஹீரோ. அப்படி இருக்கிற ஹீரோவுக்கு சேம் சிச்சுவேஷன் ஜித்தன் படம் மாதிரி தான் இருக்கும் இங்கேயுமே சிச்சுவேஷன். எல்லாமே இழந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு குரல் அவர கேட்டு அவர ஹீரோவா மாத்தும். ஸோ, இங்க இவர் சூப்பர் ஹீரோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்கேயும் அவருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அவருக்கு வாய்ஸ் கேட்கிற மாரி இது கிரியேட் பண்ணியிருந்தாலும், அவருக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது, அடுத்த செகண்ட் இங்க என்ன நடக்குங்கிறது தெரியும் முன்கூட்டியே. ஸோ இப்படி இருக்கிறதுனால, இந்த பவர் அவருக்கு இருக்கிறதுனால, இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். அண்ட் இந்த படமும் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல தான் வரும். ஸோ மாவீரன் சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படம். அண்ட் நான் இதுவரைக்கும் சொன்ன சூப்பர் ஹீரோ படங்கள்லயே நல்லா ஓடுன படம் ஜித்தன் ஓரளவுக்கு சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் மாவீரன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்கு. 2 படம் இருக்கு. சொல்றேன் அதுவும் உங்களுக்கு புரியும். ஸோ மாவீரன் ஓரளவுக்கு சக்சஸ் காட்டுன சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மாவீரன் அப்படிங்கிறது சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்கு ஒரு ஒரு கான்செப்ட் மூலியமா கிடைக்கும். அது எப்படி அதெல்லாம் நம்ம போய் ஆராய வேணாம். பட் அவருக்கு அந்த பவர் இருக்கு. இடையில அவர் இழப்பாரு அந்த பவர. திரும்பவும் அந்த பவர அவர் எடுத்துப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அவருக்கு அந்த வாய்ஸ் கேட்கிற மாரியான விஷயங்கள அவங்க ஆட் பண்ணியிருந்தாலும், இங்க நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்ல. டிஃபால்ட்டாவே நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது இவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ அதனால இவர் பிரெடிக்ட் பண்ணி எத வேணாலும் நம்ம மாத்த முடியும். ஸோ அப்படி ஒரு பவர் இருக்கிறதுனால இவர் ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுவும் சக்சஸ்ஃபுல் சூப்பர் ஹீரோ. மறந்துடாதீங்க. இதுல கடைசி கேட்டகரி ரியல் பவர். ரியல் பவர் ஒரு ஆக்சிடென்டலா உருவாகுற பவர்ஸ் தான். இப்ப எப்படி ஸ்பைடர் மேனுக்கு ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர் மேனா ஆனாரோ, அந்த மாரி ஆக்சிடென்டலா இவங்களுக்கு பவர் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். இதுல ஒரு தமிழ் படம் இருக்கு. இன்னொரு படம் தமிழ் டபுள் இருக்கு. அதாவது மலையாளத்துல எடுக்கப்பட்ட மின்னல் முரளி படத்த தான் நான் இங்க சொல்றேன். மின்னல் முரளி ரொம்பவும் டீசென்ட்டான ஒரு சூப்பர் ஹீரோ படம். அங்க வந்து இங்க டொவினோ தாமஸ வந்து மின்னல் முரளியா ஹீரோவா எந்த அளவுக்கு காட்டியிருப்பாரோ, நம்ம ஃபசில் ஜோசப், அதே மாரி அந்த பக்கம் வில்லன் குரு சோமசுந்தரத்துக்கும் ஈக்குவலான கேரக்டர குடுத்திருப்பாரு. அந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ படமா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்தியன் சினிமாவிலேயே வந்த ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோ படம் என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க தான். கண்டிப்பா இங்க கிரீஸ்லாம் நீங்க கொண்டு வந்து நிறுத்துவீங்க. எஸ் அக்செப்டபிள் தான். பட் எனக்கு மின்னல் முரளி பர்சனலா ஃபேவரைட். எத்தன பேர் பார்த்திருக்கீங்க? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மின்னல் முரளி மாரி தமிழ்ல ஒரு படம் எடுத்தாங்க. சாரி. மின்னல் முரளியவே தமிழ்ல எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். வீரன் அப்படின்னு ஒரு படம். இத கொஞ்சம் பர்டிட்டிங்கரிங் பார்த்து எடுத்திருப்பாங்க. இன்ஃபாக்ட் இத பத்தி அந்த டைரக்டர்ஸே பேசியிருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாரியான கதைய கொண்டு தான் சான்ஸஸ் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்போ, நீ அங்க எடு, நான் இங்க எடுன்னு அவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க முன்னாடியே. கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி இங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க வீரன் அப்படிங்கிறதுல வந்து மின்னல் முரளி அங்க ஒரு கான்செப்ட் இருக்கும். வீரன்ல கொஞ்சம் சாமிய ஆட் பண்ணி அது ஒரு மசாலாலாம் தூவி எடுத்திருப்பாங்க. நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அவர மின்னல் தாக்கிரும். அதன் மூலியமா அவருக்கு மின்னல கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர் கிடைக்கும். அதாவது நம்ம தோர் மாதிரியான பவர் அவர்கிட்ட இருக்கும். தோருக்கு கூட அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த சுத்தி தேவைப்படும். பட் தலைவன் விரல்லயே கண்ட்ரோல் பண்ணுவாப்புல. ஹிப்ஹாப் ஆதி நல்லா கீபோர்ட்ல வாசிக்கிற மாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர் இங்க இருக்கிற வீரன் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இங்க இவர் ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கப்படுவார். இன்ஃபாக்ட் பெர்ஃபெக்ட்டான பக்காவான சூப்பர் ஹீரோ தமிழ் சினிமாவுல வீரன் தான் இப்போதைக்கு. வீரன், மாவீரன் 2 பேருமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ இவருக்கும் சூப்பர் பவர் இருக்கு. எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தோணும்ல. அந்த மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோவ மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு பை. தேங்க் யூ.